ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எறா தாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க மீன் எடுத்துகிட்டு வரல, வெறும் எறா தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் ஊரில் பாண்டிச்சேரியில் இன்றைக்கி காலையில் ரொம்ப ஹெவி மழைங்க. இன்றைக்கி காலையில் ரொம்ப மழை பெஞ்சனால அவங்க பாவம் மழையில் தான் வந்தாங்க. இருந்தாலும் சரி, நாங்களும் வெளியில் போக முடியல மழையில், அதனால் வீட்டில் வந்ததையே வாங்கிக்கிட்டோம். எறா வாங்கி எறா குழம்பு வச்சேங்க. என்கிட்ட அவரைக்காய் கத்திரிக்காய்லாம் இருந்துச்சு. அதை போட்டு கொஞ்சமாக புளி ஊற்றணும். எறா குழம்புக்கு லைட்டாக தான் புளி ஊற்றணும், அதிகமாக புளி ஊற்றினா நல்லா இருக்காது, மீன் குழம்பு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக புளி ஊற்றி தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டு அதில் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி செஞ்சேன். சூப்பராக இருந்ததுங்க. என் பையன் உண்மையிலே ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். நல்லா இருக்குமான்னு சொன்னான். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 4 எறா குழந்தைங்களுக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்படியே பெப்பர் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணியாச்சு. அந்த தொக்கு குழந்தைங்களுக்கு. அப்புறம் என்னங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி எறா தொக்கு, அப்புறம் முட்டை எறா குழம்பு தான். இப்போயும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் ஏரியாவிலலாம் மழை பெய்யுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்களில் இந்த மாதிரி தொக்கு ரொம்ப ஈஸிங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே நல்லா கொஞ்சம் பெரட்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதில் போட்டுட்டு அப்படியே எறாவை போட்டு பெரட்டி எடுத்தால் சூப்பரான துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க.